தீக்கிரையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவி. ஈரோடு ரயில் நிலையம் அடுத்து உள்ள கொல்லம்பாளையம் LGGS காலனியில் கடந்த மே 5, 2024 அன்று ஜாகிர்சேன் மனைவி சாஜாதி பேகம், சயிதுசேன், சாகிரா நிசார்ஜான் இவர்களது சகோதரியான சாய்னா பேகம் சிறிய அளவில் மனநலம் பாதிக்கப்பட்டவர். அனைவரும் வேலைக்கு சென்று இருந்த காரணத்தினால் யாரும் இல்லாததால் மாலை நேரத்தில் விறகு அடுப்பில் தண்ணீர் காய வைத்துவிட்டு அடுப்பை அணைக்காமல் விட்டுவிட்டார். இந்த அடுப்பில் இருந்து பறந்து வந்த தீப்பொறி மூங்கில் பதிந்து கையோடு வைத்த பழங்காலத்து வீட்டிற்குள் பரவி தீப்பற்றி மலமளவென வீடுகளுக்கும் பரவிவிட்டது. இங்கு தீப்பற்றி உங்களால் அருகில் உள்ளவர்கள் கவனித்து தீ அணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தவுடன் சம்பா இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீ பரவாமல் தடுத்து தீயை அணைத்துவிட்டனர். மேற்கண்ட 4 குடும்பத்தில் உள்ள வீட்டில் தீப்பிடித்ததால் வீட்டில் உள்ள அனைத்து பொருள்களும் முழுமையாக எரிந்து தீக்கிரையானது. சில நாட்கள் கழித்து விவரம் அறிந்த சிறப்பு நிலை பேரூராட்சி முன்னாள் தலைவரும் மக்கள் நல அறக்கட்டளை ரெட் கிராஸ் மற்றும் நோட்டரி கிளப் பொறுப்பாளருமான நேயர் பல்லவி பரமசிவம் அவர்கள் சமூக ஆர்வலர் ஈரோடு முனைவர் திருவாச்சிமூர்த்தி அவர்களுடன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து மே 14, 2024 அன்று உங்களால் முடிந்த சிறிய உதவியான பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தற்சமயம் தேவையான அரிசி, பருப்பு மற்றும் மசாலா பொடிகள் போன்ற தேவையான பொருட்களை வழங்கி உதவி செய்தார்கள். எல்லாம் வல்ல இறைவன் போல் எங்கிருந்தோ வந்தார்கள், உதவி செய்கிறார்கள். மனித நேயம் உள்ள இந்த மனிதர்களின் செயலை அனைவரும் பாராட்டி வருகின்றனர்.